எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது is a shopping vlog. It's actually a good tiny shopping vlog compared to other shopping vlogs that you've seen on my channel. But இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு கடையோ இல்லை இந்த ஷாப்பிங்கை பற்றியோ ஆக்சுவலி நான் நிறைய என்னோட சேனலில் பேசியிருக்கேன். என் சேனலில் பேசுகிறத விட நான் ஆஃப்லைன் நிறைய பேர்கிட்ட இந்த கடையை பற்றி சொல்லியிருக்கேன். நிறைய பேர் நான் சொன்னதுனால இந்த கடைக்கு போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி நான் இந்த கடைக்கு போகும்போது கூட அங்கே ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க நான் சொல்லி எங்கேயோ அவங்க கேள்விப்பட்டதுனால இந்த கடைக்கு வந்திருக்காங்க, அங்கே ஷாப்பிங் பண்ண வந்திருந்தாங்க. என்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி நிறைய sweet memories இந்த கடையோட இருக்கு. And I share some deep rooted memories in this shop as well. So அது எல்லாத்த பத்தியும் தான் உங்ககிட்ட பேச போறேன். So வாங்க இந்த vlog குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் வளவலன்னு வளராமல் நீங்கள் இன்ட்ரோ பார்க்குற வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ண எனக்கு ஒரு ஃபீலிங். பட் த ஷாப் இஸ் கனி பேங்கிள்ஸ். ஸோ கனி பேங்கிள்ஸ் இந்த நேம் வந்து கொஞ்சம் நீங்கள் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகாஸ் இதே பேரில் நிறைய வளையல் கடைகள் வந்து வந்திருக்குன்னு எனக்கும் தெரியும், இவங்களும் சொன்னாங்க. பட் நான் பேசுகிற கனி பேங்கிள்ஸ் இஸ் ஆக்சுவலி தி ஓஜி கனி பேங்கிள்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பாண்டி பஜாரில் ஒரு பச்சை கலர் கவர்மெண்ட் பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஷர் செஸ்ட் மாதிரி இருக்கும். பிகாஸ் உள்ள அத்தனை கடைகள் இருக்கும் அண்ட் எல்லா விதமான பொருட்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி நீங்கள் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், இந்த தாம்பூலத்துக்கு வைப்பாங்கல்ல, லைக் மஞ்சள் குங்குமம் அண்ட் குட்டி குட்டியாக க்யூட்டான போட்லி பேக்ஸ் அண்ட் டப்பாஸ் அண்ட் அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் ஷாப் பண்ணுறீங்க, மீஷோவில் ஷாப் பண்ணுறீங்க, அங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல டீல்ஸ் கிடைக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட் மீன்ஸ் யூ ஹேவ் நெவர் வாக்ட் இன் டு திஸ் பில்டிங். பிகாஸ் இந்த பில்டிங்கில் எஸ்பெஷலி நீங்கள் பல்காகவும் வாங்கிக்கலாம், ஹோல்சேல் அட் அ டைம் உங்களுக்கு ஒரு பொருள் 100 பீசஸ் வேணும்னா கூட அந்த பில்டிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பில்டிங் அது. அதில் நிறைய பொட்டு கடைகள், இந்த கடைகள் அந்த கடைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற இந்த கனி பேங்கிள்ஸ் தான் எனக்கு இட் ஹோல்ட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட். ஃபஸ்ட்டு எனக்கு கனி பேங்கிள்ஸ் எப்படி தெரியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது வந்து ஆக்சுவலி இவங்களுக்கே, இந்த கடைக்காரங்களுக்கே தெரியாது. நான் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும்போது ஒரு வளைகாப்புக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த வளைகாப்பில் ஒரு பேங்கிள் ஸ்டால் மாதிரி வச்சுருந்தாங்க. ஓகே, நான் ரொம்ப குட்டி கிடையாது, மேபி ஐ வாஸ் லைக் இன் எண்ட் ஆஃப் ஸ்கூல், ஏர்லி காலேஜ் டேஸ் அந்த மாதிரி. அப்போது அங்கே வந்து அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மயிலாப்பூரில் தான் எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசில் வளையல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த குளத்தை சுற்றி ஒரு லைன் ஆஃப் கடைகள் இருக்கும்ல, சப்பல் கடை, சொப்பு கடை, பேங்கிள் கடை, அந்த மாதிரி. அங்கே தான் வந்து நான் வளையல் வாங்கியிருக்கேன். எனக்கு அந்த ஒரு பாயிண்டில் கண்ணாடி வளையல் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பிகாஸ் எனக்கு சின்ன வயசில் கண்ணாடி வளையல் கையை கிழிச்சு ஒரு பேட் ட்ராமா மாதிரி இருந்ததுனால நான் வெறும் மெட்டல் பேங்கிள்ஸ் தான் வாங்குவேன். அங்கே தான் நாங்கள் வளையல்லாம் வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த வளைகாப்பில் நான் அப்படியே ஒரு வளையல் கடை, லைக் அந்த மயிலாப்பூரில் ஒரு வளையல் கடையை தூக்கி வச்ச மாதிரி ஒரு ஸ்டாலை வந்து ஒருத்தக்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அங்கே போனால் நம்ம என்ன வளையல் வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. அண்ட் ஐ ரிமெம்பர் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கார்டு மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த வளையல் கடையை நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டோடு பார்த்துட்டு இருந்ததுனால ஐ ரிமெம்பர் சீயிங் தட். ஓகே, அண்ட் இட் வாஸ் லைக் கனி அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் அது ஏதோ எனக்கு ஒரு வேக் மெமரி. என்னால் இப்போ கூட சொல்ல முடியாது அது கனி பேங்கிள்ஸ் தான் அப்படின்ட்டு. ஆனால் அது ஒரு வேக் மெமரி. எனக்கு வந்து ஐ ஹாவ் அ ஃபீலிங் அது இவங்க தான் இந்த கனி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கட் டு மெனி இயர்ஸ் லேட்டர், நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட வளைகாப்பு, லைக் ஒய்ஃபோட வளைகாப்புக்கு நான் போகும்போது இந்த அங்கிள், கனி பேங்கிள்ஸ் அங்கிள், அவர் தான் அங்கே உட்காந்துட்டு இருந்தார். அண்ட் அவர் தான் வந்து வளையல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அப்போது அவங்க வந்து எனக்கு நான் என்ன வளையல் வேணும் அதெல்லாம் சூஸ் பண்ணேன். அப்போ அங்கே இருந்த ஒரு ஆண்டி வந்து என்கிட்ட சொன்னாங்க, இவர் வந்து இங்கேருந்து வளையல், அப்போ நான் நியூலி மேரிட் வேறு இல்லை, யூனோ தீஸ் லைக் சச் ஃப்ரெண்ட்லி காமெண்ட்ஸ் தட் பீப்புள் மேக். இவர்கிட்டேருந்து வளையல் வாங்கி மாட்டிக்கிட்டிங்களா, அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்கும். பிகாஸ் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு பர்சன், லைக் நிறைய பேர் அவர்கிட்ட வந்து தேடி வந்து வளைகாப்பு வளையல் வாங்கிப்பாங்க. பிகாஸ் லைக் அந்த ப்ரெக்னென்சி ஜேர்னி நல்லா போகும், குழந்தை நல்லபடியாக பிறக்கும் அண்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் எனக்கு அதுக்கப்புறம் அவர் பார்க்கும்போதே அவர் எப்படி தோணுவாருன்னா, he must have such a pure heart, because if people are believing it like this, then he must have such a pure heart. And அதுக்கப்புறம் அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கனி பேங்கிள்ஸ் இந்த பச்சை கலர் பில்டிங்கில் இருக்குது. நான் அந்த அட்ரெஸ்ஸே எனக்கு அந்த ஃபங்க்ஷனில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அப்புறம் கட்டு எங்கள் மாமியார் கண்ணாடி வளையல்லாம் போட ஆரம்பித்து என் மாமியாரோட கல்யாணம் என் மாமியார் எப்போவுமே கண்ணாடி வளையல் போடுவாங்க. என் மாமியாரோட புள்ள ஃபோன் பண்ணுறாரு, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போவாவது என்ன வாங்கினேன் காட்டு வாங்குறீங்கன்னா, இல்லை என் கதை முடியல, ப்ளீஸ் நான் என் கதையை முடிச்சுக்கிறேன். ஸோ அந்த அட்ரஸ் வந்து எனக்கு அந்த ஃபங்க்ஷனில் தான் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்து நிறைய கண்ணாடி வளையல் எப்போவுமே போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க கொடுத்து நான் சில டைம்ஸ் அவங்க வளையலை போட்டு ஒரு மாதிரி சுற்றுனதில் எனக்கும் கண்ணாடி வளையல் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அப்போது நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி எனக்கு வளையல் கடை அப்படின்னா பிரின்ஸ் பிளாசா ஐ திங்க் அங்கே தான் ஒரு கடை இருக்கும். அது என் கசின் சிஸ்டர் கூட்டிகிட்டு போகிறாங்க. என் கல்யாணத்துக்கு நான் வளையல்லாம் அங்கே வாங்கினேன். அங்கேயும் சில கண்ணாடி வளையல்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஐ ரிமெம்பர் இது வந்து நவராத்திரி டைம். ஓகே, அப்போது ஏதோ 9 கலர்ஸ் ஆஃப் சாரீஸ் எல்லாம் நாங்கள் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். திடீர்னு ஐ வாஸ் லைக், அம்மா ஐ வாண்ட் டு கெட் கண்ணாடி வளையல், எனக்கு கண்ணாடி வளையல் தான் இந்த நவராத்திரி போட்டுக்கணும்னு. அப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த கார்ப்பரேஷன் பில்டிங்கில் ஒரு கடை இருக்குது, அங்கே கண்ணாடி வளையல் கிடைக்கும்னு. ஆனால் நான் சொன்னேன் இல்லை, இப்போ நான் ஒரு வளைகாப்புக்கு போகிறேன்னா அங்கே இவங்க ஒரு ஸ்டால் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே கடல் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி அந்த பில்டிங்குள்ளே போனீங்கன்னா குட்டி குட்டி கடை தான் இருக்கும். அதில் ஒரு 4-5 குட்டி கடை இவங்களது தான். ஆனால் அந்த குட்டி கடைக்குள்ளே எவ்வளோ வைக்க முடியுமோ 100% கெப்பாசிட்டியில் தான் அவங்க எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஏகப்பட்ட வளையல் இருக்கும். 90% கண்ணாடி வளையல்னு நினைக்கிறேன். பட் இந்த கார்னர் பேங்கிள்ஸ், த்ரெட் பேங்கிள்ஸ், மெட்டல் பேங்கிள்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. பட் தே ஃபோக்கஸ் அ லாட் ஆன் கண்ணாடி வளையல், விச் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அங்கே போகும்போது செம்ம கஞ்சத்தனமாக கண்ணாடி வளையல் வாங்கினேன். ஆக்சுவலி கண்ணாடி வளையல் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். நீங்கள் வந்து 10 ரூபாய் 20 ரூபாய்க்குலாம் வளையல் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். கொஞ்சம் ரீசனபிளான நல்ல வளையலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மனி. பட் ஐ ஹாவ் டு டெல் யூ, திஸ் ஷாப் இஸ் ப்ரிட்டி ரீசனபிள். ரொம்ப லைக் இப்போ நீங்கள் ஆன்லைன்லலாம் கண்ணாடி வளையல் வாங்குறீங்கன்னா ஐ நோ சம் செல்லர்ஸ் செல் இட் அண்ட் தே மஸ்ட் பி செல்லிங் வெரி கிரேட் குவாலிட்டி ஆர் சம்திங். பட் அதில் வாங்குறதுக்கு நீங்கள் நேரில் போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அவ்வளோ என்னால் சொல்ல முடியும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். உங்களுக்கு 50 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் பர் டசன் அப்படியெல்லாம் கூட வளையல் இருக்குது. இட்ஸ் அப் டு வாட் யூ லைக் அண்ட் வாட் யூ சூஸ் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் கலர் அண்ட் லைக் டிசைன் அண்ட் ஆல் யூ வாண்ட். ஸோ அங்கே போய் ஃபஸ்ட்டு டைம் போகும்போது செம்ம கஞ்சத்தனமாக இருக்க 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற டசன் மட்டும் காவிங்க அப்படின்லாம் சொல்லி வாங்கி தான் ஃபஸ்ட் டைம் வளையல் போட்டேன். ஆனால் போட 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 நமக்கு அது மேலே ஒரு ஆசை வரும்ல. ஸோ சேர்த்து வச்சு ஓகே இந்த மாதம் எனக்கு வந்து வளையல் பட்ஜெட் 2000 ரூபாய்னா நான் போய் 2000 ரூபாய்க்கெல்லாம் வளையல் வாங்க. அந்த மாதிரி வச்சு பெருசாக ஒரு கலெக்ஷன் சேர்த்துருக்கேன். அந்த கலெக்ஷனையும் நீங்கள் காமிங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு நாள் காட்டுறேன் கண்டிப்பாக. பட் இப்போதைக்கு அதை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுறதுலேயே எனக்கு தலைவலி இருக்குது. அது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் ஃபிகர் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் ஃபிகர் அவுட் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன். பட் இன்றைக்கே நான் அதே கடைக்கு திரும்ப போனேன். அதுக்கப்புறம் நான் அந்த கடைக்கு ரொம்ப போவேன். எவ்வளோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோன்னா, இப்போ எனக்கு ஏதாவது ட்ரெஸ் இருக்குது, ஏதாவது ஒன்று இருக்குது, எனக்கு ஒரு வளையல் வேணும் அப்படின்னா நான் அதை அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணேன்னா அவங்க எனக்கு அது தர வச்சு கொடுத்து எனக்கு டன்ஸோ எல்லாம் புக் பண்ணி அதை எனக்கு அமுச்சிட்டு அந்த மாதிரி வி பிகம் வெரி குட் buddies. அண்ட் இது நான் எல்லாருக்கும் இப்போ யாராவது நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், எங்கே வாங்கினீங்க கண்ணாடி வளையல்னா கனி பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் பயங்கரமாக ஐம் அ செல்ஃப் ப்ரொக்ளைம்ட் பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் கனி பேங்கிள்ஸ். பட் கண்ணாடி வளையல் இஸ் பியூட்டிஃபுல்ங்க. எங்கே கண்ணாடி வளையல் பார்த்தாலும் நான் வாங்குவேன். அண்ட் இன்றைக்கும் இவங்களோட கடையிலேருந்து சில நியூ வெரைட்டி ஆஃப் கண்ணாடி வளையல்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அதுதான் உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ லெட் மீ ஷோ யூ. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ரெட் கலர் மட்டும் நான் 2 டசன் வாங்கினேன். ஸோ அது உங்களுக்கு காமிச்சிட்றேன். இது வந்து பிளெயின் கண்ணாடி வளையல். இதுக்கு பேர் வந்து கொட்டையார்னு இருக்குது. ஸோ ஐ கெட் கண்ணாடி வளையல் இன் சைஸ் 2.8. ஸோ சைஸ் 2.6 இஸ் வாட் இஸ் மை பர்ஃபெக்ட் சைஸ். லைக் போட்ட வளையல் வெளியில் விழாத மாதிரி. ஆனால் 2.8னா எனக்கு கொஞ்சம் வெளியில் விழற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு நிறைய மூவ்மெண்ட் கொடுக்கும். பிகாஸ் மை ஹேண்ட்ஸ் ஆர் ப்ராட் ஹியர். 2.6 நான் போட்டேன்னா அது இதுக்கு மேலே வராது. ஸோ 2.8 போட்டேன்னா கொஞ்சம் மூவ் ஆகும். அது மூவ் ஆகிறதுல தானே அந்த அழகான சத்தமே வரும். அதனால் நான் வந்து 2.8 சைஸ் தான் வாங்குவேன். அண்ட் அது கொஞ்சம் வெளியில் வராமல், லைக் நான் எப்போவுமே கண்ணாடிகள் போட்டேன் என் கையை இப்படி விட்டுற மாட்டேன், அது விழுந்துரும் அப்படின்ட்டு. பட் சம்திங் லைக் தட். ஸோ இந்த மாதிரி பிளெயின் பேங்கிள்ஸில் ஐ பாட் ரெட், தென் தேர்ஸ் ஹனி கலர், தென் தேர்ஸ் yellow கலர், தென் தேர்ஸ் பர்பிள் கலர், தென் தேர்ஸ் அ டீப்பர் பர்பிள் கலர், அதுக்கப்புறம் ஒரு கார்ஜஸ் பிங்க் கலர், அப்புறம் க்ரீன் கலர், அப்புறம் ஆரஞ்ச் கலர்,
ஹே ஆக்சுவலி என் மாமியாருக்கு இன்னொரு வளையல் நான் வாங்கியிருக்கேன். என் மாமியாருக்கும் வாங்கினேன், இந்த சைஸ் அவங்களுக்கு கொடுக்க மறந்துட்டேன், நாளைக்கு கொடுத்துடணும். ஸோ அவங்களுக்கும் ஒரு க்ரீன் கலர் இருக்குது. ஸோ இது எல்லாமே இவங்களோட பிளெயின் பேங்கிள்ஸ் விச் லேட்டஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். அண்ட் இது வந்து அவங்களோட ஒரு ஃபேமஸ் டிசைன். ஐ திங்க் இது அந்த ரெயின் ட்ராப் அந்த ஒரு கேட்டகரியில் சேரும் அப்படின்ட்டு. பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சில்வர் கலர். லைக் ரொம்ப அழகாக, இது ஒரு மாதிரி ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது, கிரேனும் சொல்ல முடியாது, ஒரு பியூட்டிஃபுல் சில்வர். ஸோ இதில் ஒரு டசன் நான் வாங்கினேன். நான் எப்போவுமே வளையல் வாங்கினேன்னா ஒரு டசன் ஒரு பேக்குன்னு வாங்குவேன். என் மாமியார் வாங்கினாங்கன்னா 2 வாங்குவாங்க, பிகாஸ் அவங்களுக்கு 2 கையிலையும் போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து ஒரே கலராக இருந்தாலும் நிறைய டிசைன் வளையலை மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி போட்டுக்கிறது தான் எனக்கு எவ்வளோ வளையல் இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாய் எனக்கு கொடுக்கும். அதனால ஒரு டசன் வாங்கியிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து எப்போவுமே வளையல்களில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல. அந்த மிக்சிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இந்த மாதிரி கோல்டு வளையல் தான். ஸோ இது வந்து கோல்டு பேர்ல் வச்ச வளையல், இதுவுமே கண்ணாடி வளையல். கேன் யூ பிலீவ் இட்? எனக்கு வந்து நடுவில் மெட்டல் பேங்கிள்ஸ் வைக்கிறதுல பிரச்சனை இல்லை, பட் ஐ ஃபீல் லைக் அது வந்து அந்த சவுண்டோட இன்டர்ஃபியர் பண்ணும். லைக் இந்த வீணை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா அது டியூனிங்லாம் பண்ணுவாங்கல்ல, லைக் ஒரு சுற்று நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சுற்றுனீங்கன்னா அதோட சத்தம் மாறும் அப்படிங்கிற மாதிரி. ஃபுல்லாக கண்ணாடி வளையல் போடுறதுக்கோ அதுக்கு நடுவில் ஒரு த்ரெட்டோ ஒரு மெட்டலோ ஏதாவது நீங்கள் போட்டிங்கன்னா அந்த சத்தத்தில் அது லைட்டாக இன்டர்ஃபியர் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த பேங்கிள்ஸ் கூட கண்ணாடி அந்த கான்செப்ட்லேயே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ இது வந்து பிளெயின் கோல்டு, இது வந்து பேர்ல் கோல்டு, அண்ட் இது வந்து கோல்டு பேர்ல் கோல்டு. ஸோ இந்த மாதிரி 3 வளையலும் நான் வாங்கினேன், ஜஸ்ட் டு பி ஏபிள் டு லைக் மிக்ஸ் ஆல் த அதர் வளையல்ஸ் அண்ட் வேர். இப்போ கனி பேங்கிள்ஸில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம், லைக் நான் எப்போ போனாலும் நான் வந்து சரி வளையல் மட்டும் வாங்கலான்னு போய், ஆனாலும் நான் கண்டிப்பாக பொட்டட்டையோடு தான் திரும்ப வருவேன். ஸோ அதில் நான் வாங்கினது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஷார்ப்பாக இருக்கிற கோல்டு வித் ஸ்டோன். இது என்கிட்ட இருக்குது இந்த மாதிரி சிமிலராக. நீங்கள் என் பொட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபுல்லாக சில்வர் வித் ஸ்டோன். இது வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன் கோல்டு அண்ட் ஒரு பிளாக் அவுட்லைன் இருக்கிற பிந்தி. அண்ட் திஸ் வாஸ் மை அல்டிமேட் ஃபேவரட். ஓகே, இது வந்து ஒரு ஜீவிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். இது வந்து நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கனி பேங்கிள்ஸ் பாண்டி பஜார் க்ரீன் கலர் பில்டிங்குள்ளே போனீங்கனாலும் உங்களுக்கு இந்த பொட்டு கிடைக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நான் வாங்கினது இங்கே வைக்க இல்லை, இங்கே வைக்க. ஹவு டஸ் இட் லுக்? ஓ மை காட், இட்ஸ் டூ குட். வேணா இந்த சைட் கூட வச்சுக்கலாம். அட்டகாசமாக இருக்குல்ல as a மூக்குத்தி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. ஐ ரியலி ஜஸ்ட் காட் இட் டு வேர் as a மூக்குத்தி. இது நெத்தியில் வச்சா கூட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, பட் as a மூக்குத்தி இட்ஸ் ஃபேபியுலஸ். லைக் நீங்கள் பக்கத்தில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேன் யூ see it really looks like a மூக்குத்தி, லைக் மூக்கு குத்தி நான் போட்டுட்டு இருக்கிற மாதிரி. does it remind you of my மூக்குத்தி days guys? இன்றைக்குமே என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சில பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, எங்கே போச்சு உங்கள் மூக்குத்தி அப்படின்ட்டு. பட் மறுபடியும் லைக் I am so famous for சொன்ன கதையை திரும்ப சொல்கிறதுக்கு. பட் you guys also seem to be encouraging me to do it. So if you want to know, நான் சொல்கிறேன். நான் வந்து once upon a time April 14th அன்றைக்கி மூக்கை குத்தினேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் நினைக்கிறேன் அது வந்து அழகாக மெயின்டைன் பண்ணேன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் தப்பான ஒரு ஸ்பாட்டில் என் மூக்குத்தி குத்திட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு அது காயம் வந்து சரியாக ஆறவே இல்லை. நானும் அதுக்கு வெயிட் பண்ணி பார்த்தேன். இதுக்கு நடுவில் நான் எவ்வளோ ஆசையாக அந்த மூக்குத்தி குத்துனேனோ அவ்வளோ அது வந்து எனக்கு ஒரு பேர்டனாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ப்ளஸ் ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் enough. That was it. That was as simple as that. One fine day I just woke up and I said போதும் அப்புறம் பார்த்துக்கலாம். And I was like, it's not like an irreversible change. Like for example, இப்போ நான் மூக்குத்தி எடுத்துட்டேன், இங்கே ஒரு சின்ன மார்க் இருக்கும், ஒரு டாட் மாதிரி, ஒரு ஸ்கார் மாதிரி. பட் அதை தாண்டி ஒன்றும் பெருசாக எனக்கு இல்லை. கீழே வந்து ஃபுல்லாகவே மேலே ஓட்டை மூடிச்சு. ஆனால் ஒரு சின்ன ஸ்கார் மாதிரி ஒரு பாயிண்ட் அதை விட்டுட்டு போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மூஞ்சி நல்லா இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு வேணும்னா நான் திரும்ப மூக்குத்திக்கலாமே. தோரிக்கார் ஆச்சாரி எப்போ வேணால் அவர்கிட்ட போய் மூக்கு குத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். தட்ஸ் இட். ஐ ஜஸ்ட் டுக் இட் ஆஃப்.
இட்ஸ் சம்திங் ஸோ பேசிக். எனக்கு வந்து அது ஒரு பெரிய குத்துறதும் எனக்கு ஒரு பெரிய டிசிஷன் மாதிரி இல்லை. குத்தும் போதே நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் குத்துனேன். தட் எல்லோரும் ஐயோ இப்போவே குத்திட்டிங்களா அப்படிலாம் சில பேர் கேட்டாங்க. எங்கள் அம்மாக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஷீஸ் லைக் ஏன் மூக்கு குத்துனேன் அப்படின்ட்டு. ஆனால் தே காட் யூஸ் டு இட் as well. பட் நான் அப்போ கூட சொன்னேன், நான் சும்மா குத்தி பார்க்குறேன், நல்லா இல்லைன்னா நான் எடுத்துருவேன் அப்படின்ட்டு. எனக்கு ஆனால் நல்லா இல்லைன்னு அது தோணவே இல்லை. ஐ ஃபெல்ட் லைக் ஐ லுக் ஸோ க்யூட் வித் இட். பட் எனக்கு அது வந்து ஒரு மாதிரி ஒரு அனாயிங் திங் ஆகிடுச்சு. லைக் டெய்லி காலையில் ஓகே இது ஆறுச்சா ஆறலையா, இதில் வேறு ஒரு மூக்குத்தி போடலாமா, மூக்குத்தி மாற்றணுமா, ஒவ்வொரு தடவை நான் அதை கழட்டி வேறு மூக்குத்தி போடணும்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு காயமாயிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் ஃப்ரெஷ்ஷாக குத்துற மாதிரியே இருக்கும். தென் ஐ ஹர்ட் ஃப்ரம் அ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் தட் அது ஒரு தப்பான பாயிண்டில் நம்ம குத்திட்டோன்னா அது ஹீலே ஆகாது அப்படின்ட்டு. அண்ட் அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ண ஜீவனும் நான் தான். குத்த வேண்டிய ஆச்சாரி வந்து மேபி கொஞ்சம் பின்னாடி கீழே குத்துனார், நான் தான் மேலே சென்டரில் குத்துங்கன்னே அது ஒரு தப்பான பாயிண்ட்டாக போயிடுச்சு போல இருக்கு. But no regrets. I enjoyed that phase and I still have all my மூக்குத்திஸ். One fine day திரும்ப குத்திக்கிட்டேன்னா நான் அதெல்லாம் போட்டுப்பேன் அப்படின்ட்டு. பட் ஃபார் த டைம் பீயிங் ஐ ஹாவ் திஸ். ஸோ நிறைய பொட்டு இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோன் பிந்திஸ். பட் திஸ் இஸ் பை ஃபார் த மோஸ்ட் ரியலிஸ்டிக் மூக்குத்தி லைக் லுக்கிங் பிந்தி that I've found. So this is going to be my exclusive மூக்குத்தி பிந்தி. அண்ட் அடுத்ததான் அழகு மத்திக்குன்னு நான் இது வாங்கினேன், இந்த 2 ரெட் கலர் சாந்து. ஸோ இது வந்து பேசிக்காகவே அழகு மத்திக்கு பார்த்தீங்கன்னா நான் குட்டியாக ஒரு ரெட் கலர் பொட்டு வைப்பேன். இஃப் யூ திங்க் தட் ஸ்டிக்கர், நோ இட்ஸ் சாந்து. அது நான் ஒரு சீனில் வச்சதுக்கப்புறம் தான் என் கோ ஆக்டர்ஸ்க்கே தெரிஞ்சுது. அப்போ அன்ஷீலா கூட கேட்டாங்க, நான் அந்த சீன் பார்த்தேன், நீங்கள் வைக்கிறது சாந்தா, அது ஸ்டிக்கர் இல்லையா அப்படின்ட்டு. சரி ஆமாம், பிகாஸ் எனக்கு வந்து ஸ்டிக்கர் பொட்டு என்னைக்காவது ஒரு நாள் வச்சேன்னா பரவாயில்ல. பட் இப்போ சீரியலுக்கு நான் கண்டினியூஸாக வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எனக்கு அரிக்கும். அது சரஸ்வதி தமிழும் சரஸ்வதியும் பண்ணும்போது ஒரு பொட்டு, ஒரு குட்டி திலக்க பொட்டு மாதிரி இருக்கும், அது நான் வச்சுட்டே இருப்பேன். அது அப்போல்லாம் எனக்கு இல்லை. அது ஏதோ ரீசெண்டாக பிக்கப் பண்ண ஒரு இஷ்யூவாக என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த சாந்து வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் ஐவ் ஸ்விட்ச் டு சாந்து அண்ட் ஐ ஜஸ்ட் கீப் சாந்து பொட்டு ஃபார் அழகு மத்தி. ஸோ அவங்களுக்காக இது ஒன்று, யூனோ மை பேக்கப்புக்கு திஸ் இஸ் மை பேக்கப்புக்கு பட் ஐ எம் ஹாப்பி வித் இட் அண்ட் தட்ஸ் அபவுட் இட். முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான் என்னோட ஷாப்பிங் ஃப்ரம் Gani Bangles. But I just really wanted to chat with you guys. Today I felt like talking. You know, sometimes when you had such an interesting day, you just want to talk. I don't know if that happens to you, but it happens to me. And who do I want to talk to? It's my YouTube channel. So உங்ககிட்ட பேசணுன்னே நினச்சிட்டு இருந்தேன், பேசிட்டேன். ஸோ இதுதான் வந்து கனி பேங்கிள்ஸ் அண்ட் இன்றைக்கி என்னோடய ஷாப்பிங்கோட ஒரு கதை. பட் இது ஒன்றுமே கிடையாது நான் கனி பேங்கிள்ஸில் பண்ணுற ஷாப்பிங்க்கு. நீங்கள் அந்த கடைக்காரருக்கு அவர்கிட்ட போய் ரஃபிக், சச் அ வண்டர்ஃபுல் ஃபைன் ஜென்டில்மேன், அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இதெல்லாம் நட்சத்திர மேடம் ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து இந்த மாதிரி 4-5 டப்பாலாம் நான் ஒரு காலத்தில் அப்படியே ஒரே நாளில் எடுத்துகிட்டு போயிருக்கேன். காலங்காத்தால் போய்ட்டு ஃபஸ்ட்டு கஸ்டமராக உட்காந்துருவேன், பிரிங்க எல்லா டப்பாவையும் சொல்லி பிடிச்ச கலர்ஸ் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி தான். பட் இது வந்து ஒரு குட்டி ஷாப்பிங். பட் இன்றைக்கி ரொம்ப அவங்கள பற்றி பேசணும்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் நான் ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வேறு போயிருந்தேன். ஸோ அவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் சொல்லி அதில் இதை நான் இங்கே சொல்லலையா என்ன இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பட் தேங்க்யூ, இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா தேங்க்ஸ். இட்ஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. பட் வர்ச்சுவல் ஹக்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். யூனோ ஆக்சுவலி ஒரு மாதிரி ஷூட்டில் ரொம்ப பிஸியாக இருப்பேன். அப்போ நான் நிறைய வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி வச்சு அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்ல. அதுக்கப்புறம் நான் ரொம்ப லைக் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற டைம் வந்து உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது தான் செல்விலேகா இவங்க என்னோடய பீப்புள் எனக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி க்யூட் ஃபீலிங் இருக்கும். இதே நான் திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பட் ஐ கீப் ஃபீலிங் இட். வாட் டு ஐ டூ? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் I don't know, I just really enjoyed talking in this video. So thank you for listening. Virtual hugs unga ellarkume lots and lots of love. Opposite pante. Virtual hugs unga ellarkume lots and lots of love. And I'll see you soon in the next video, okay? Love you. Bye.